சம்மரில் வெயில் அதிகமாக இருக்கிறனால நைட்டு கிரிக்கெட் விளாட்லாம்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாண்டது தான் சாட்டர்டே நைட்டு பள்ளிக்கண்ணையில் இருக்கிற மார்ஷ் லேண்ட் கிரிக்கெட் அகாடமி. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, காட்டு பங்களாக்குள்ளே போகிற மாதிரி இருக்கா. இந்த இடத்துக்கு தான் டீம் அசம்பிள் ஆனாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். அதற்கு முன்னாடி கோலிஸோடவும் வட டீமும் அசம்பிள் ஆகிட்டாங்க. இந்த இடம் நல்லா தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே டாஸ்லாம் போட்டு கோலிஸோட அஸ் யூஷுவல் ஜெயிச்சு பேட்டிங் பிடிக்கிறாங்க. நம்ம டீம் வந்துட்டு பவுலிங்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க கிட்டத்தட்ட 35 ரன் அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். 35 சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமு பேட்டிங். இப்போ திரும்ப வந்துட்டு கோலிஸோட பவுலிங் போடுறாங்க. வட டீம் பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்கோம். என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய புது டீம் மெம்பர்ஸ்லாம் இப்போ வந்திருக்கிறாங்க நம்ம டீமுக்கு. டீம் வந்து பயங்கர வைப்பாக இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ பயங்கர சீரியஸாக போய்கிட்டு இருக்குது கேம். முன்னாடிலாம் சரி ஏனோ தானோன்னு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ பயங்கரமான பிளேயர்ஸு, ஸ்டேட் பிளேயர்ஸு, டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் சீரியஸ்னஸ் அதிகமாகிடுச்சு. பாருங்கள், இந்த கிரவுண்டு வந்துட்டு இதுதான் அந்த லென்த்து வித் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு அவுட் ஆயிடுச்சு. இவரெல்லாம் புது பிளேயர் வந்திருக்கிறாரு. சில பேருக்கு வந்து இந்த கிரவுண்டு புதுசாக இருக்கனால அதில் எப்படி ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் பேட்டிங் வந்துட்டேன். கஷ்டப்பட்டு வட டீம் வந்துட்டு அந்த 35 டஃப்பான பவுலிங் போட்டு தான் கண்டெயின் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா அந்த டீம் நிறைய அடிப்பாங்க. இத்தனை பேர் ஃபீல்டிங்கு இவ்வளோ டைட் பவுலிங் போட்டுமே கோலிஸோட 35 அடிச்சிட்டாங்க. இதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வட டீமு ஒன்று சிங்கிளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. பார்ப்போம் இந்த டீம் இப்போ இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறாங்களான்னு. ஃபஸ்ட் ஏதோ ஃபஸ்ட் மேட்ச்சு வயசானவங்க நிறைய பேர் இந்த டீமில் இருக்கிறனால ஷார்ட்ஸ்லாம் பெருசாக அடிக்க முடியல. சிங்கிள்ஸு நிறைய பால் மிஸ் ஆகி இப்போ ரன் அவுட் நினைக்கிறேன். கரெக்டு. இருந்தாலும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த புது பிளேயரை இறக்கியிருக்காங்க. பார்ப்போம். புது சட்டக்காரர் அவர் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. வட டீம் சண்டை போட்டு வாங்கினோம். இவர் தான் மேட்சில் டிஃபென்ஸ் பண்ணுவார்னு பார்ப்போம். அதிக விலை கொடுத்து வாங்கினா அதிக கன்வர்சேஷனில் வாங்கின பிளேயர் இவர். இந்த பாலெலாம் மிஸ் பண்ணுறாரு. அடிக்கிற அடி பயங்கரமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். இந்த பாலை விடுறாரு. அடிச்சிட்டார். கேப்டன் களத்துக்குள்ளே இறங்கிட்டார். பல விக்கெட்டுகள் போய்கிட்டு இருக்குது. இந்த 35 4-6 இல்லாமல் 1-2 தான் வச்சு அடிக்க முடியாது. ஆனால் அவங்க கொஞ்சம் டைட் பவுலிங் தான். பாருங்கள் எப்படி பவுலிங் ஃபீல்டிங்லாம் பண்ணுறாங்க. ஸ்கோர் அவுட் ஆக்கி விட்டுருவாங்க. அவங்க ஒரு 2-3 பவுலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. டைட் ஃபீல்டிங் பண்ணுறாங்க. அதுதான் இருக்குமோன்னு தெரியல. நம்ம இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். சரி, ஓகே. அப்போ ஓவர் அவுட்டும் கிடையாது. Four. 21. Score 21. Fourth ball. முன்னாடி மாதிரி ரன்னெல்லாம் ஏற்றுறதோ பாலை குறைக்கிறதோ முடியாது. ஒவ்வொரு பாலுக்கும் ஸ்கோர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நோ பால். ரீப்ளே இருக்கு, போடுவோமா? 4
விக்கெட் அடிக்க பார்த்தா ஜெயிச்சுவாங்க போல தெரியுது. அந்த நம்பிக்கையை தான் கொடுக்குறாரு அந்த ப்ளூ சட்டை பிளேயரு. தெரியாது. ஸ்கோர் 22-35 டார்கெட். அவள்தான் 23 3 balls 7. ரொம்ப க்ளோஸ் மேட்சாக இருக்குது. இதையும் இவர் அடித்து ஜெயிச்சு விட்டார்னா இவர் தான் பெரிய ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாவ், இன்னும் சிங்கிள்ஸ் தானா? ஓடுங்க நோ பால் பரவாயில்ல, ரன் இருக்கு. அதுக்கு என்ன 2 balls 10 runs to win. ஹலோ வெயிட் இல்ல இருங்க ரன் உண்டு. 2 balls 10 runs to win. ரொம்ப சீரியஸாக சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க. 2 balls 10 runs. இவர் அந்த புழு சட்டை அடிப்பாரான்னு பார்ப்போம். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப டஃப்பாகவும் இருக்குது. கோலி சோடா வந்து எல்லா இடத்துலையுமே டஃப் கொடுக்குறாங்க. டைட் பவுலிங், டைட் ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாலில் தான் தெரியும். கேப்டன் போடுறாரு, அடித்தார். மை காட், அவுட் ஆகிட்டாரா கோலி சோடா? பரவாயில்ல. இந்த ஒரு பாலில் இவர் என்ன சேஞ்ச் பண்ண போகிற பார்ப்போம். வாவ், வெரி குட். இந்த 6 முன்னாடி அடிச்சிருந்தா அவ்வளோக்கு வந்திருக்கும். பட் கோலி சோடா ஜெயிச்சிட்டாங்க. வட டீம் வந்து தோற்று போயிடுச்சு. கோலி சோடா வெற்றி. அதுக்காக கோலி சோடா குடிக்கிறான் பாரு. வெற்றி. உடனே அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. கோலி சோடா பேட்டிங். இங்கே பாருங்க. நாங்களும் வட டீம் வந்து கடுமையாக பவுலிங் போட்டு ஃபீல்டிங்லாம் செட்டப் பண்ணி டைட் பண்ணலான்னு பார்க்குறோம். விக்கெட் விழுந்துச்சு. அது ஆமாம், அவங்க கேப்டன் வந்துட்டார். Dude. மேட்ச் வட டீம் பேட்டிங் 41 சேஸ் பண்ணி முதல் பால் மிக அருமையாக அடித்தார். வெரி குட் ஸ்டார்ட். 2 ரன் அவுட் தேவையில்லாமல் டக்குன்னு வட டீம் அவுட் ஆயிடுச்சு. கேப்டன் இறங்கியிருக்கோம். அவ்வளோதான். என்னாச்சு? அவுட்டா? ஆக போக என்ன இங்கே தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஸ்கோரு 1 ரன் தான் ஓடி இருக்கு. ஓடல 2 பால் முடிச்சிருக்கு. இடையில நடுவில் நிறைய ஒயிட போட்டு இப்படி குழப்பாம இவங்க அநியாயத்துக்கு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கப்பா.
வேணாமா சின்ன பையன் ரெண்டாவது மேட்சும் வட டீம் தோக்க போகுது. ஒத்தாளாக இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு. பேட்டப் பண்ணுங்க. ஒத்தாளாக இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு. ஓ, அதுவும் முடிஞ்சு போச்சு. அந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. பார்த்தா சொல்லி சோடா டீம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. ஐயோ. வட டீம் ரொம்ப சோகமா இருக்குது. 23 ரன்கள், கடுமையான 4. பிரபா பேட்டப் பண்ணுங்க. மெய்யப்பா 6. ஓ 4 ஓகே விடுங்க. 4 ஓகே. போடுங்கடா சிங்கிள. எப்படியாவது திசை திருப்ப பார்க்குறாங்க கோலி சோடா டீம். வட டீம் ஜாக்கிரதை. தெரியல. கேட்சை விட்டார். ரன் அவுட்டையும் விட்டார். கேட்சையும் விட்டார். மேப்பன் செம சான்ஸ் விடாதீங்க. என்னப்பா பந்து வரல. 4 6 என்னாச்சு? கேட்ச் ஆகி போச்சா? என்ன எடுக்கிறேன் உங்களுக்கு எதையும் வைக்க மாட்டேங்க. இரண்டு பந்து அடித்தார். அவுட் பண்ணி விட்டார். தொடர்ந்து 3 மேட்சுமே வட டீம் தோற்று போகிறாங்க. கோலி சோடா டீம் ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு டே வந்து கோலி சோடாவோட டே. அதுதான் பார்க்குறீங்க. தாங்க முடியல. 3 மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க. ஈக்குவலாக தான் இருந்தது டீம். பட் இருந்தாலும் அவங்கள இந்த இதெல்லாம் கடுமையான பவுலர் கம் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எனிவே கோலி சோடாவோட பேட் லக். என்ன போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சிறப்பு கருத்து இருக்கா? இன்னைக்கு 3 மேட்சும் தோத்து போயிட்டீங்களே. இந்த வாரம் வேணாமா? ஓகே, அதெல்லாம் சரி. ஏன் தோத்து போனீங்க 3 மேட்ச்? பாராட்டுகள். அப்புறம் சொல்லுங்க. இல்லை எவ்வளோ ட்ரை பண்ணோம். பட் ஓகே, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. நல்லா விளாண்டாங்க ஆப்போசிட் டீம். அப்படியா? கோலி சோடாங்க 2 பவுலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா புது ஆட்கள் நிறைய வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் அந்த கிரவுண்டுக்கு செட் ஆகல. கோலி சோடா டீம் கேப்டன் அமைதியாக வந்து அந்த காஃபி குடிக்கல இறங்கிட்டார். அவர்கிட்ட கருத்து கேட்டோம். அஸ் யூஸ்வல் கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் ஜெயிக்கிறோம். எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. வட டீம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க, தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கிற ஜாலியாக இருக்கிறாரு. அவர் ஆடியோ கட் பண்ணப்பட்டது. அது வந்து பேட்ரி சரியில்லாதனால வீடியோ மட்டும் கேப்சர் ஆகிருந்துச்சு. அதை நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். நாங்கள் சிறந்த பவுலிங் வச்சுருக்கோம், பேட்டிங் வச்சுருக்கோம், எங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். சந்தோஷத்தில் அவர் என்னாலும் பேசலாம். 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கனால அவர் பக்கம்தான் எல்லாமே இருக்கும். வாழ்த்துக்கள் கோலி சோடா டீம். இவர் பாவம் வட டீம் கேப்டன் ஏதோ பரிதாபமாக ஏதோ சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை விளையாடலாம். வட டீம் உங்களை ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கணும். இருந்தாலும் நீங்கள் உங்களால் வந்து ஒரு மேட்சை விட ஜெயிச்சு கொடுக்க முடியல. அடுத்த வாரம் அதை கண்டினியூ பண்ணுவோம். தம்பி கோவப்பட்டார். கோவப்படக்கூடாது. இவர் தான் வந்து அவங்க டீமுடைய ஆல்ரவுண்டரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டே டைமில் இல்லாமல் நைட் டைம் விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்குது, ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.